இரவில் நெடுநேரம் நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எழுந்தார்களா என்று தெரியவில்லை என்றார் வாரியன். சில நாட்களாக நிலவன் அதிகாலையிலேயே எழுந்து காடைக்குடி வீரனிடம் ஒலிகளில் தகவல் அனுப்பும் முறையை கற்று வருகிறான் என்றான் முடியன். காடைக்குடியாக மாறப்போகிறானா என்றான் கூடலன் சிரித்தபடி. அனைத்தையும் வெட்கமின்றி கேட்டறிந்து கொள்ளும் வயது அவர்களுக்கு. வெட்கத்தை விடுத்து கேட்டறிந்து கொள்ள இயலுவதில்லை பெரியவர்கள் என்றான் பாரி. அனைவரும் பேசிக்கொண்டிருக்கையில் நிலவனும் இளங்கிரனும் அவர்களை நோக்கி வந்தனர். பறவையின் கீச்சொலியை எழுப்பிக்கொண்டு தரையில் அமர்ந்தான் நிலவன். கிளியின் ஓசையா இது என்றான் ஒளியன். இது குயில் என்று நிலவன் கூறியதும் அனைவரும் சிரித்தனர். கழுத்தில் அடிபட்ட குயிலாயிருக்கும் என்றான் கூடலன். தொடர்ந்து முயற்சி செய். ஒரு நாள் குயிலை விட சிறப்பாக கூவுவாய். தன் முயற்சியில் உறுதியுள்ளவனை தடுக்கும் சக்தி இவ்வுலகில் எதற்கும் இல்லை என்றான் பாரி. முடியனும் கூடலனும் இரவு நடத்திய தாக்குதல்களை பாரியிடம் விவரித்தனர். முடியன் ஓரிரு வரிகளில் தனது தாக்குதலை கூறி முடித்தான். ஆனால் முடியனின் வீரத்தையும் கட்டுக்காவல்களை மீறி செம்மாஞ்சேரலின் கூடாரத்தை நெருப்பிற்கிரையாக்கிய விதத்தையும் கூடலன் விவரித்து கூற அனைவரின் முகத்திலும் பெருமிதம் மிளிர்ந்தது. இடைசாமம் வரையில் என்று முடியனின் கைகளை கட்டாமல் விட்டிருந்தால் சேரப்படையையே எரித்து விட்டு வந்திருப்பான் என்றான் பாரி மகிழ்வுடன். தாக்குதலே நடைபெறாது என்று நீ சொன்னாயே என்றான் நிலவன் முகத்தை சுளித்தவாறு. ஆம், ஆனால் போர்க்களத்தில் பகைவரின் தவறுகளை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் நிலவா. பரம்பின் முடியனல்லவா. வாய்ப்பு கிடைத்ததும் பகையின் பாசறை மீது சினத்தை கொட்டியிருக்கிறான் என்று கூறிவிட்டு பாரி முடியனை பார்க்க நிலவன் ஐயத்துடன் இருவரையும் கவனித்தான். சிறிது இடைவேளைக்கு பின்னர் குறும்பர்கள் இரவினூடையே பாறை தேனீக்களையும் பெருங்குளவியையும் கொண்டு வந்து விட்டனர் என்றார் வாரியன். குறும்பர்கள் தேன் சேகரிக்கும் தொழிலையுடைய பழங்குடியினர். போருக்கு தேவை என்றும் அதன் காரணத்தையும் கூறியவுடன் ஐவகை தேனீக்களில் பாறை தேனியே பொருத்தமாயிருக்கும் என்று அவை கூடு கட்டியிருந்த இடங்களை பார்த்து வைத்திருந்தனர். மற்ற தேனீக்களைப் போல் அல்லாமல் பாறை தேனீக்கள் உக்கிரமானவை, நச்சுத்தன்மை மிக்கவை. நண்பகலில் தகவல் வந்தவுடன் பெரிய தாளிகளை எடுத்து சென்று மொத்த தேன்கூட்டையும் அலுங்காமல் பெயர்த்து தாழியில் மூடியிட்டு எடுத்து வந்திருந்தனர். அவற்றிற்கு மேலும் வெறியேற்ற குரோசனி ஓமம் இலைகளையும் பறித்து வந்திருந்தனர். தாக்குதலுக்கு ஓரிரு நாழிகைக்கு முன்னர் குரோசனி ஓம இலைகளுக்கு நெருப்பிட்டு புகையுடன் அவற்றை தாழியினுள் இட்டால் வெறி கொண்டு எழும் தேனீக்கள் எதிரில் நிற்கும் எவரையும் விடாது.